எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் இதுவரை எத்தனை ஜென்ம பாவங்களை அழித்திருக்கிறோம் என எப்படி தெரிந்து கொள்வது. எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது. இப்ப நம்ம 16 வருஷமா இருக்கேன், அதாவது நான் இந்த ராஜயோக சிஸ்டம்ல இதுவரைக்கும் எத்தனை பேரோட பாவத்தை அழிச்சிருப்போம், இதை தான் கண்டுபிடிக்க வழி இருக்கா? நமக்கு என்ன தெரியும்னா, துவாபர கலியுக காலங்களில் தான் நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். துவாபரத்தில் 21 பிறவி, கலியில் 42 பிறவி, இப்படி 63 ஜென்ம பாவம் பண்ணியிருக்கோம். இந்த 16 வருஷத்துல எவ்வளோ பாவத்தை அழிச்சிருப்போம்? அழிக்கும் போது என்ன ஆர்டர்? ஃபார் எக்ஸாம்பிள், துவாபரயுகத்தோட எல்லா பாவத்தையும் ஃபர்ஸ்ட் அழிச்சிருவோம், அதுக்கப்புறம் கலியுகத்தின் பாவத்தை அழிப்போமா? இல்லை கலியுகத்தை அழிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவத்தை அழிப்போமா? இல்லை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கன்னு அழிப்போமா? ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பிறவிகள் படி துவாபரகத்தில் கம்மி, 21 பிறவி தான். கலியில் பார்த்தா 42 பிறவி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோமா? இது பாதி பாதி, அந்த 21 இது 42 அப்படியே டபுளாக இருந்தால் கூட வருஷ கணக்கில் ரெண்டு ஒன்று தான். 1250 வருஷம் தான் துவாபரயுகம், கலியுகமும் 1250 வருஷம் தான். கணக்குப்படி எல்லாம் கணக்கு ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் போயிட்டே இருக்கு. சில பிறவிகள் கம்மியான ஆயுஷ் தான் வாழ்ந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கலியுகத்தில் 42 பிறவி, 1250 வருஷம் டிவைட் பண்ணினா 30 வருஷம் ஆவரேஜ் வரும். இப்போ இந்த பிரிவில் எனக்கு 53 வயசு ஆகுது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு பிரிவில் 1 வயசு 2 வயசுலலாம் சரீரம் விட்டுருக்கணும், கரெக்டா? அப்போ இந்த மாதிரி பிரிவில் பாவமே ஆயிருக்காது. 1 வயசு 2 வயசு குழந்தையில என்ன பாவம் பண்ணியிருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி பாவம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கழிஞ்சிரும், அப்படியெல்லாம் இருக்குமோ? அப்போ இன்னைக்கு 16 வருஷம் இருக்கோம்னா, அந்த 16 வருஷத்துல எவ்வளோ பாவம் அழிச்சிருப்போம்? இதை பற்றிலாம் ரொம்ப சிந்திச்சேன் நான். ஃபர்ஸ்ட் திரேதா போகுமா, துவாபரத்தில் பாவம் போகுமா, கலியில் போகுமா, ரொம்ப சிந்தனை வந்த உடனே ஒரு சீனியர் பிரதருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இதை பற்றி உங்கள் சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அவரு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, பாவத்தில் என்னது சின்ன பாவம் பெரிய பாவம்? அப்படிலாம் பாவத்துல எல்லாம் கிடையாது. நீங்க துவாபரகத்துல பண்ணாலும் பாவம் பாவம் தான், கலியுகத்துல பண்ணாலும் பாவம் பாவம்னு தான். இன்னும் துவாபரகத்துல அவ்வளவு பாவம் பண்ண மாட்டோம், ஏன்னா அவ்வளவு கெட்டு போல சூழ்நிலை. கலியுகத்துல பரமாத்மா சொல்ற, கலியுகத்துல கடைசி 2 பீரியட் தான் நீங்க ரொம்ப அதிகமா துக்கமே படுறீங்க, ஏன்னா நிறைய பண்ணி வச்சதோட அனுபவம் அப்ப பண்றோம். ஸோ பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். எந்த வாணியிலையும் பரமாத்மா இப்படி இந்த ஆர்டர்ல தான் நான் பாவத்தை அழிச்சிட்டு வரேன், அதாவது துவாபரத்தை முடிச்சுட்டு அப்புறம் கலியுகத்துக்கு வரேன், இல்லை கலியுகத்தை முடிச்சுட்டு அப்புறம் துவாபரகத்துக்கு வரேன், இப்படி எங்கேயும் சொன்னது கிடையாது. ஓகே, இப்போ 63 ஜென்மமா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம்ல, ஒரு பிரிவில் ஒரு காலகட்டம் வாழ்ந்திருக்கோம், அதாவது இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கோம்னு கணக்கு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 53 வயசு இருக்கு. அப்போ இந்த 63 ஜென்மத்துல 53 வயசு கடந்து நான் எத்தனை பிறவி வாழ்ந்திருப்பேன் அப்படின்றது அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? 63 பிறவில 53 பிறவி, 53 வயசு தாண்டி வாழ்ந்திருக்க முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா நமக்கே தெரியும். அப்போ இந்த 53 வயசுல ஏதோ ஒரு பிறவில பெரிய பாவம் பண்ணியிருப்பான்ல, அது என்னோட இந்த கலியுகத்தின் கடைசி பிறவில 53வது வயசுல வச்சு செய்யுமோ? அந்தந்த வயசுல ஏதோ ஒரு பிறவில பண்ண பாவத்துடைய பெரிய இம்பாக்ட் இந்த பிரிவில் கழிக்கணுன்றதுக்காக போதோ? இப்படியும் நிகழ்ச்சிகள் நடக்குமோ? இப்படிலாம் சிந்தனை எனக்கு போகுது. அந்த பிரதர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பாயிண்டா என்ன சொன்னார்னா, பாவம் அழிச்சிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்றார். அது நம்ம எப்படி ஃபீல் பண்றோன்றத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் அதிகமான பாவங்களை அழிச்சிட்டாங்களோ அவங்க டபுள் லைட்டாக இருப்பாங்க அப்படின்னா. டபுள் லைட்னா, ஒரு லைட்டுன்றது தன்னை ஆத்மான்ற புரிதலில் இருப்பாங்க. அவங்களுக்கு பரவாயில்ல, இந்த கனெக்ஷனில் ராஜயோகம் மெடிடேஷனில் அமிர்த வேலையிலலாம் தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்கிறது மன்மனாபவம் தான் எசென்ஷியலான விஷயம். ஆனால் நிறைய பேர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்தா கூட அந்த கனெக்ஷனே கிடைக்காது. ஆனால் யார் ஒருத்தர் அந்த 63 ஜென்ம பாவத்தை நிறைய அழிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த இறைவனோட கனெக்ஷன் சர்வசாதாரணமாக கிடைக்கும். ரெண்டாவது லைட்ன்றது என்னன்னா, தக்கையா ஃபீல் பண்றது. எதையும் ஒரு டென்ஷனா, இப்போ கலிகாலம்னாவே டென்ஷன் தான், ஆனால் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருப்பாங்க, கூலாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க.
இந்த அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ. புரியுதுங்களா? அதாவது யார் ஒருத்தர் அதிகமான ஜென்ம பாவங்களை அழிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இறைவனை கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இது ரெண்டு நடக்குதா? கனெக்ஷன் டக்குன்னு கிடைக்குதா? அப்புறம் வந்து எந்த ஒரு சம்பவத்தில் நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் நிறைய ஜென்மத்தோட பாவத்தை அழிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு நாளில் அதிகமான நேரம் நீங்கள் வந்து குஷிலே இருப்பீங்க, சந்தோஷத்திலே இருப்பீங்க. பெரிய ஒரு அல்ட்டிக்கவே மாட்டீங்க. எது நடந்தாலும் ட்ராமா அப்படின்னு கடந்து போக முடியும். இந்த குஷியோட அளவு ஜாஸ்தி ஆகிறதும் பாவம் அழிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கு ஒரு வெளிப்பாடு. அப்போ நம்ம ஒவ்வொரு ராஜயோகி இதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதை செக் பண்ண முடியாது. எது செக் பண்ண முடியாது? கலியில் எவ்வளோ பாவத்தை அழிச்சிட்டோம், இதில் எப்படி. ஆனால் ஒருத்தர் வாழ்ந்து முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பிரம்ம பாபா. இப்போ 1936 வந்தார் நாலேஜில். ஓகே, அங்கே தான் பரமாத்மா நாலேஜை கொடுக்க ஆரம்பிக்கிறார். 1969 அவர் கர்மாத்தீத் ஆகிட்டார். 33 வருஷம் எடுத்துக்கிட்டார். அப்போ என்ன, 63 ஜென்மத்தினுடைய பாவம் இருக்கு இல்லையா, 21 42 கூட்டினா 63. அதை வந்து அவர் 33 வருஷத்தில் முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அவர் வந்து 2 வருஷத்துக்கு மேலே உள்ள ஜென்மத்துடைய பாவத்தை அழிச்சிட்டாரு அப்படின்னு கணக்கு போட முடியுது. எப்போன்னா அவர் காலம் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் சொல்ல முடியும். இப்போ எனக்கு வந்து இப்போ 16 வருஷம் இருக்கேன். 16 வருஷம் இருக்க நம்ம 2025 இருக்கும் அந்த வீடியோ போடும்போது 2036 போல் நம்ம கர்மாதீத் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 16, அங்கே ஒரு 11ன்னா 27 வருஷம் ஆகுது. அப்போ 27 வருஷத்தில் பிரேமானந்த நாராயணன் வந்து 63 ஜென்ம பாவத்தை அழிச்சிருக்காரு. அப்போ டிவைட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலவரத்தில் அன்னைக்கு வச்சு கணக்கு போட்டு ரிவர்ஸில் போய் நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு சொல்லலாம், இத்தனை பிரிவில் இத்தனை இது முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கணக்கு நம்ம போட்டுக்கலாம். ஆனாலும் நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது வந்து கலிகாலத்தில் எவ்வளோ முடிச்சிருக்கோம், கலிகாலத்தில் உள்ள ஜென்மங்களை பாவம் எவ்வளோ அழிச்சிருக்கோம், துவாபரகத்தில் பாவம் எவ்வளோ அழிச்சிருக்கோம் அப்படின்றது கரெக்டாக தெரியாது. இதை பரமாத்மா எங்கேயும் வாணிங்க சொல்கிறதும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக நான் இப்போ இந்த பாவத்தை அழிச்சிட்டேன், அந்த பாவத்தை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. கர்மாதீத் அவஸ்தை கடைசியில் ஒரு மட்டும் அடிக்கடி சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்ம மனநிலை எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம இது ரிவர்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து டபுள் லைட்டாக ஃபீல் பண்ணுறது, அந்த ஆத்மான்ற புரிதலில் இருக்கிறதும் பரமாத்மா நினைவு பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு தக்கையாக ஃபீல் பண்ணுவாங்க, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க குஷியின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி கூட இந்த விஷயம் சொன்னார். யார் ஒருத்தர் குஷியோடு இருக்காங்களோ அவங்க தான் இந்த ட்ராமாவில் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா கலிகாலம் வந்து உச்சகட்டம் நரகம். கரெக்டாக இப்போ காசு இருக்கிறவங்க கூட துக்கத்தில் தான் இருக்காங்க. காசு இல்லாதவங்க அவங்க ஒரு வாரியம் துக்கத்தில் இருக்காங்க, காசு இருக்கிறவங்க அதனால ஒரு துக்கத்தில் இருக்காங்க. சரி, 2 பேருமே துக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. இதுக்கு இடையில குஷியாக அவங்களால இருக்க முடியும்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்ன ப்ராக்டிஸ் செக் பண்ணும்போது, நான் நினைவில் இருக்கேன், அதெல்லாம் பாவம் அழிஞ்சுதா, பாவம் அழிஞ்சுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த பிரதர் வந்து சொன்னார். நல்ல விஷயம் தான், கரெக்டான பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கம். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, உங்கள் பார்வையில் எத்தனை ஜென்மத்தினுடைய பாவத்தை நீங்கள் அழிச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேறு எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம், பாவம் குறைஞ்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதையும் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 12 கலையை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே சொர்க்கம் தான். பரமாத்மா வாணியில் என்ன சொல்கிறாருன்னா, 21 பிறவிக்கான சொர்க்கத்தை உங்களுக்கு தரேன்றாரு. சத்தியுகத்தில் 8, திரேதால 12. ஸோ அங்கே 20 கண்டிப்பாக கிடச்சிரும். சங்கமும் சொர்க்கம் தான். ஆனால் கலியுகத்திலேயே இருக்கிற ஒரு 100 வருஷத்தை வந்து சங்கமான்னு சொல்கிறோம். அதில் நமக்கு எப்போ சொர்க்கம் மாதிரி அனுபவம் ஆகும்னா நம்ம ஆத்மாவின் கலை 12 தாண்டும் போது தான். அப்போ நீங்கள் நிரந்தரமாக சுகத்தில் இல்லை அப்படின்னா 12 கலையை நம்ம டச் பண்ணலைன்னு அர்த்தம். இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கோன்னு அர்த்தம். 11, 10 இல்லை 12க்கு வந்து ரிவர்ஸில் போகிறோன்னு அர்த்தம். சில நாள் ரொம்ப நல்லா இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். திடீர்னு 12 இறங்கியிருக்கோம். அது எப்படி இறங்கியிருக்கோம்? 12லேருந்து நம்ம 11 அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். ஸோ இதனால கூட நமக்கு வந்து ஆக்சிலேட் ஆகலாம் சுகமும் துக்கமும். சரியா? இதெல்லாம் என்னுடைய பார்வை. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள்
எப்படி எத்தனை ஜென்மத்தினோட பாவத்தை அழிச்சிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கால்குலேட்டர் வச்சுருக்கீங்க, என்ன கால்குலேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பாவம் அழிச்சவங்களுடைய கண்டுபிடிக்கிற மெத்தட் இது அப்படின்னு நீங்கள் என்னென்ன மெத்தட் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.